அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அங்குராஜ். நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கிறது செல்ஃப் டெவலப்மெண்ட். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது புக் ரீடிங் என்பதை பற்றி தான். புக் ரீடிங் படிப்பதனால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும், அதிலும் கதை புத்தகம் படிப்பது என்றால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் என்பது தான். முதலில் கதையில் இவர்களுடைய கேரக்டர் மற்றும் அதனுடைய குணாதிசயங்கள். இரண்டாவது விஷயம், அந்த கேரக்டருக்கு உண்டான பிரச்சனைகள். மூன்றாவது விஷயம், அந்த கேரக்டருடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள், அதனுடைய போராட்டங்கள் என்பது பற்றியதான். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதால் என்ன ஒரு விஷயம் நன்மை நடக்கும் என்பதுதான். எம்பதி என்று சொல்லக்கூடிய வகையில் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை நாம் அவர்களுடைய சூழ்நிலையோடு ஒன்றி போய் நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதுதான். அது மட்டுமல்ல, படிப்பவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், நமக்கு மட்டுமல்ல பிரச்சனை, இது போன்ற பிரச்சனை உள்ள மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், நாம் மட்டும் தனியாக இல்லை, இது போன்ற மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்ற ஒரு நிலையும் புரிதலும் உண்டாகும். இதுதான் அந்த கதை படித்தலினுடைய மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்பதுதான். இதன் மூலமாக படிப்பவனுடைய மன ஆதங்கம், மன அழுத்தம், உணர்ச்சி கொந்தளிப்பு இவை யாவுமே ஒரு கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது. நாம் தனியாக இல்லை, நம்மை போன்ற பிரச்சனை உள்ள மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதன் மூலமாக ஒரு ஆறுதல் கிடைக்கிறது என்பதுதான். இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நன்றி, வணக்கம்.